ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சிறு வயதில் நீங்கள் பலவற்றை சாப்பிட்ருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பல்வேறு சுவைகளில் நீங்கள் சுவிங்கம் சாப்பிட்ருப்பீங்க. இன்னும் சிலர் சிறு வயதிலிருந்தே அதை செய்கிறாங்க. சுவிங்கம் பன்றியின் தோலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்று எங்களிடம் கூறப்பட்டது. அது உண்மையிலேயே பன்றியின் தோலிலிருந்து தயாரிக்கப்படுகிறதா அல்லது வேறு எதிலிருந்தாவது தயாரிக்கப்படுகிறதா? இதன் பின்னணியில் உள்ள உண்மை கண்டுபிடிப்போம். சுவிங்கம் சுவையாக இருக்கும் மற்றும் இது பன்றியின் தோலிலிருந்து அல்ல. சுவிங்கத்தின் இந்த சுவையானது பன்றியின் தோலிலிருந்து அல்ல, உண்மையில் மரங்களிலிருந்து வருகிறது. அது பிசினிலிருந்து பிரித்திருக்கப்படுகிறது. அது சாப்பிடுவதால நமக்கு எந்த தீங்கும் இல்லை. இந்த பிசின் முதல்ல ஒரு பெரிய மிக்சியில போடப்படுது. பிறகு நிறமும் சுவையும் சேர்க்கப்படுது. எல்லாம் கலந்தவுடன் அது கெட்டியா தொடங்குது. பிறகு அதன் மேல ஒரு அடைப்பன் வைக்கப்படுது. அதனால்தான் நாம் மெல்லும் போது ஒரு இனிப்பு சுவையை பெறுது. இப்போது அது 20 நிமிடங்களுக்கு நன்றாக சூடாக்கப்பட்டு கலக்கப்படுது. 20 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மாவு உருண்டை போல வடிவத்தெடுக்குது. அது ஒரு அடிப்பான்ல வைக்கப்படுது. அது அதிக அழுத்தத்துடன் அழுத்தப்படுகிறது. அது ஒரு சிறிய துளையிலிருந்து வெளியே வர காரணமாகுது. மேலும் அந்த மெல்லும் கொந்து உண்ணக்கூடிய வடிவம் மாற்றப்படுது. நீண்ட கயிறு போல வரும். சிறிய துண்டுகளா வெட்டப்படுது. இது போல ஒரு உரையில் சுற்றப்பட்டா அது வெளிப்புறத்துல ஒட்டிக்கொள்ளலாம். இதற்காக இது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில சில நிமிடங்களுக்கு வைக்கப்படுது. இந்த பசை விரைவா குளிரூட்டப்பட்ட கோல்கானில் அடைக்கப்படுது. பிறகு அது ஒரு சுவிங்கன் மேக்கரா மாற்றப்படுது. அடுத்ததாக பிரெட் தயாரிக்க முதல்ல மாவும் தண்ணீரும் ஒரு பெரிய பிளெண்டரில் போடப்படுது. அது மாவையும் தண்ணீரையும் கலக்கும் வேலை செய்யுது. இந்த அமைப்புகள் அனைத்தையும் முன்பக்க பேனலை பயன்படுத்தி மாற்றலாம். மாவு நன்றாக கலக்கப்பட்டவுடன் அது மற்றொரு இயந்திரத்துக்கு மாற்றப்படுது. அது மாவை வட்ட இயக்கத்தில் சுற்றுது. அது முன்னோக்கி நகர்த்துது. அது இயந்திரத்தில் ஒட்டாமல் இருப்பதற்காக அதன் மேல உலர் மாவு வைக்கப்படுது. இப்போது இந்த மாவு ஒரு கடத்தி வழியா அனுப்பப்படுது. அது மற்றொரு இயந்திரத்துக்கு அனுப்பப்படுது. இந்த இயந்திரம் இவற்றிலிருந்து வெவ்வேறு வடிவத்தில் தயாரிக்கப்படுது. அவை கீழே அமைந்துள்ள கோல்கனில் வைக்கப்படுது. அவற்றுக்கு உள்ளடங்கங்கள் சேமிக்கப்படுது. அந்த பொருட்கள் ஒரு பெரிய கோல்கனில் எடுத்து செல்லப்படுது.